இந்த கோயில்ல கடல் நுரையால் உருவாக்கப்பட்ட விநாயகர் இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. பார்க்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை கடையும் போது வாசுகி எனும் பாம்பு விஷத்தை கக்கி அதோட உஷ்ணம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் சிவனிடம் உரையாடினாங்க. எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி விநாயகரை வழிபட வேண்டும் என்றும், பார்க்கடலில் உள்ள அமுதமயமான கடல் நுரையால் உருவானதால் வெள்ளை விநாயகர் எனும் பெயர் வந்துச்சுங்க. இந்த வெள்ளை விநாயகருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த வெள்ளை விநாயகரை வழிபட்டீங்கன்னா வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்குங்க. இந்த கோயில்ல இருக்க மூலவர் பேரு திருவலஞ்சுழிநாதர், அம்பாள் பேரு பெரியநாயகி. இந்த கோயில்ல உள்ள கட்டிடக்கலையை பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழர்களோட சிறப்பை பறைசாற்றும் விதமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 1000 வருடத்திற்கு முன்னாடி உபயோகிக்கப்பட்ட சோழர் காலத்து குத்துவிளக்கு இன்னமும் பயன்பாட்டில் உள்ளன. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் போற வழியில திருவலஞ்சூழி எனும்